வணக்கம் மக்களே! இது பணுவலும் பேனாவும் நிகழ்ச்சி. இன்றைய தினம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போற விஷயம் எத பத்தி அப்டின்னா, நேற்றைய தினம் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஆர்க்கியாலஜிக்கல் மியூசியம், அகழ்வாராய்ச்சி அருங்காட்சியகம் எங்க திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில ரெட்டியார்பட்டி அப்படின்ற ஒரு மலையடிவாரத்துல ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இனாகுரேட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 13 ஏக்கர் நிலப்பரப்புல இத உருவாக்கியிருக்காங்க. 56 கோடி மதிப்புல. இது 2021ஆம் ஆண்டே இதுக்கான அனௌன்ஸ்மென்ட் அறிவிப்பு ஏற்படுத்தி சட்டமன்றத்துல மே 2023ல அதுக்கான அடிக்கல் நாட்டி வெற்றிகரமா நம்ம அத நிறைவு செய்து இன்னைக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு தமிழ் இனத்தினுடைய வரலாற்றை உலகத்திற்கு எடுத்துக் கூறும் விதமாக ஒரு அருங்காட்சியகம் காஷ்மீர் டூ கன்னியாகுமரி ஹைவேஸ்ல ஏற்படுத்தியிருக்காங்க. இதுல என்ன சிறப்பு அப்படின்றத பத்தி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். அதற்கு முன்னால் ஒரு கேள்வியை மட்டும் நான் எழுப்பிக் கொள்கிறேன். ஆதிச்சநல்லூர், சிவகலை, கொற்கை ஆகிய இந்த 3 இடத்துல ஏற்படுத்திய அகழ்வாராய்ச்சியின் தாக்கம் தமிழ் இனத்தின் பெருமை மட்டுமா? அப்படின்றது தான் அந்த கேள்வி. அதுக்கான பதில் நம்ம கன்க்ளூஷன்ல பார்த்துடலாம். இந்த ஆதிச்சநல்லூர், சிவகலை, கொற்கை இந்த 3 இடங்கள் திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய இடங்கள். இப்ப இதுல பார்த்தோம்னா 3 இடங்கள் 3 விஷயத்துக்கு சிறப்பு. சிவகலை அப்படின்றது இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்கள். ஆதிச்சநல்லூர் அதுதான் பொருணைநதி நாகரிகமே. தாமிரபரணி ஆற்றங்கரையில அமைந்துள்ள ஒரு இடத்தில் நமக்கு கிடைக்கப்பட்டுள்ள ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். 3வது கொற்கை. இதுதான் ஆதி தமிழர்களின் துறைமுகமா இருந்திருக்கு. போர்ட். சரி. இந்த 3ல என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அகழ்வாராய்ச்சி மூலமாக கண்டறிந்து, அத இந்த மியூசியம்ல வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல முதுமக்கள் தாழி. அடுத்தது வெண்கலத்தினால் செய்யப்பட்ட பாத்திரங்கள். 3வது இரும்பினால் ஆன உபகரணங்கள், ஆயுதங்கள், மண்பாண்டங்கள் மற்றும் தமிழி எழுத்துக்கள். இதுதான் மோஸ்ட்லி அந்த 3 இடங்கள்லயும் நம்ம கண்டறிஞ்சுக்கிட்டது. கொற்கையில பார்த்தோம்னா, அந்த டீப் சி டைவிங் அது ஒரு மிகப்பெரிய சிறப்பா இருந்திருக்கு. முத்து குளிக்கிறதுன்றது அந்த காலத்துல பெருமையா கருதக்கூடிய ஒரு தொழிலா இருந்திருக்கு. அத பத்தின சில தரவுகளும் சேகரிக்கப்பட்டிருக்கு. இப்ப இந்த 3 விஷயத்துல நம்ம 2 விஷயம் இந்த 3 இடங்கள்ல 2 விஷயத்த பத்தி நம்ம சிறப்பா பார்க்க போறோம். 1 இந்த சிவகலையில ஒரு முதுமக்கள் தாழில நெல் மணிகள் இருந்திருக்கு. அந்த நெல் மணிகள பீட்டா அனாலிட்டிக்ஸ் லேபரட்டரி அப்படின்னு ஒரு லேப். இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸான லேபரட்டரி. புளோரிடா மாகாணத்துல இருக்கு. இந்த லேபரட்டரி தான் நம்மளுடைய கண்டறிப்புகள் எல்லாத்துக்குமே கார்பன் டேட்டிங் பண்ணி குடுக்குற ஒரு லேப். இதுல அந்த நெல் மணிகள கார்பன் டேட்டிங் பண்ணி, அதனுடைய காலம் என்ன அப்படின்னு கணிச்சப்ப 1155 கிமு 1155 பிசி. கிட்டத்தட்ட 3200 ஆண்டுகளுக்கு முன்பாக நெல்மணிகளை தாமிரபரணி நதிக்கரை நாகரிகத்துல மக்கள் பயிரிட்டிருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய சிறப்பு. அடுத்த சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த சிவகலையில ஒரு இரும்பு பொருள கார்பன் டேட்டிங் மூலமா அதோடைய வயச ஆராயும்போது, அது எங்க போய் நிறுத்தியிருக்கு அப்படின்னா, 3300 பிசி. 3300 பிசி. கிமு 3300. நம்மளுடைய இந்தியன் ஹிஸ்டரியில இரும்பு காலம் எது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இதுவரைக்கும் இதுக்கு முன்னால் சிவகலையுடைய அறிவுக்கு முன்னால் நம்ம பார்த்தோம்னா, முதல்ல நார்த் இந்தியால தான் அயன் ஏஜ் ஆரம்பிச்சது அப்படின்னு ஒரு வரலாற்று கூற்று.
அதோடைய காலகட்டமும் பார்த்தோம்னா, நார்த் இந்தியாவா இருக்கட்டும், சென்ட்ரல் இந்தியாவா இருக்கட்டும், 800கள்லேருந்து 400 பிசி. கிமு 800 டூ 400 அப்படின்ட்டு தான் அதோடைய ஏஜ வந்து நிர்ணயிச்சிருக்காங்க. இது எங்க போய் நின்றுருக்குன்னா, 300 பிசிக்கு கொண்டு போய் நிறுத்தியிருக்கு. அப்ப எத்தன ஆண்டுகள்? 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம வந்து தமிழினம் இரும்பை வந்து கையாண்டிருக்கு அப்படின்றத வந்து இந்த உலகுக்கு எடுத்துக் கூறியுள்ளது இந்த சிவகலை. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வரலாறு வந்து எந்த அளவுக்கு வந்து நம்மள வந்து கொண்டு போய் மேல வச்சிருக்கு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் சிவகலையுடைய அகழ்வாராய்ச்சி ரிசல்ட்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தோம்னா, ஹிட்டிட் எம்பயர் அப்படின்னு ஒரு பெரிய சாம்ராஜ்யம் வந்திருக்கு. துர்க்கி நாட்டுல ஹிட்டைட் எம்பயர் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க தான் வந்து உலகத்துல வந்து முதல்ல இரும்பு தொழில்நுட்பத்த வந்து கையாண்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஏஜ் அந்த இயர் பார்த்தோம்னா 1300 கிமு 1300. இப்ப 3200 கிமுக்கு நம்மளுடைய வரலாறு வந்து நம்மள கொண்டு போய் நிறுத்தவும், இப்ப உலகத்திலேயே இரும்பு தொழில்நுட்பத்த கையாண்ட முதல் இனம் வந்து தமிழ் இனம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைவு பண்றாங்க. ஸோ இதே மாரி நம்ம வந்து அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, இது ஒரு 2 சிறப்பு. நெல்மணிகள் பயன்பாட்டு சிறப்பு, இரும்பு காலத்துடைய சிறப்பு. 2 பார்த்தோம். அந்த சிவகலை, ஆதிச்சநல்லூருடைய அகழ்வாராய்ச்சி ரிசல்ட்ஸ் மூலமா என்ன ப ப கண்டுபிடிச்சது. அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆதிச்சநல்லூர்ல 21 பேக்டு எர்த்தன் பைப்ஸ் மண்ணால் ஆன பைப்ஸ வந்து அவங்க வந்து உருவாக்கியிருக்காங்க. அதன் மூலமா வந்து நீர் பாய்ச்சுதலுக்கு வந்து அத பயன்படுத்தியிருக்காங்கன்றது ஒரு புதுமையான ஒரு கண்டுபிடிப்பா இருந்திருக்கு. எந்த அளவுக்கு யோசிச்சிருக்காங்கன்னு பார்க்கணும் நம்ம இதுல. ஓகே. இப்போ இதெல்லாம் நம்மளுடைய சிறப்பு. இந்த அகழ்வாராய்ச்சிகள் நமக்கு குடுத்திருக்கு. சரி, இது வந்து தமிழ் இனத்தின் பெருமை மட்டுமா? நிச்சயமா இது தமிழ் இனத்தின் பெருமை. ஆனா அது மட்டுமா? அப்படின்றது தான் இங்க முக்கியம். நம்ம வாட் த லெசன் வி ஆர் கோயிங் டூ லேர்ன் ஃப்ரம் திஸ் அப்படின்னா, முதல் விஷயம் நம்மளுடைய முன்னோர்கள் எந்த அளவுக்கு வந்து இந்த சொசைட்டிய பத்தி திங்க் பண்ணியிருக்காங்க. நம்ம எந்த அளவுக்கு வந்து ஒரு வளர்ச்சி அடைந்த ஒரு சமூகமா வந்து 5000 ஆண்டுகளுக்கு முன்னால இருந்து அப்படின்றத நம்ம பார்க்கணும். கிட்டத்தட்ட 5000 வருஷம் வரலாறு நம்மள கொண்டு போய் நிறுத்தியிருக்கு. 5000 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம வந்து போயிட்டோம். அன்னைக்கு நம்ம வந்து ஒரு வளர்ச்சி அடைஞ்ச ஒரு சமூகமா அன்றைக்கு சூழல்ல இருந்திருக்கோம். இப்ப இன்னைக்கு நம்ம வந்து இத தெரிஞ்சுக்கிறது மூலமா என்ன லேர்ன் பண்ணிக்கிறோம்னா, நம்ம வேரை தேடி நம்ம வந்து போணுன்றது ஒரு கருத்து. நம்ம வந்து வேர் வந்து தெரிஞ்சுக்கணும். நம்ம எங்க இருந்து வந்திருக்கோம்னு தெரிஞ்சுக்கணும். ஏன் இது தெரிஞ்சு என்ன பண்ண போறோம் இன்னைக்கு மாடர்ன் டேல அப்டின்னா, நம்மளுடைய முன்னோர்கள் எந்த அளவுக்கு ஒரு தொழில்நுட்பத்துல அறிவாளியா இருந்திருக்காங்க. சமூக அ கண்ணோட்டத்துல ஒரு விஷயத்த வந்து திங்க் பண்ணியிருக்காங்கன்றது வந்து இங்க நம்ம எடுத்துக்கணும். இப்ப அந்த போக்கு இன்னைக்கு இருக்கா? இன்னைக்கு நம்ம அதே ஒரு தொழில்நுட்பத்த உடனே வந்து கிரகிச்சுக்கிறோமா? இல்ல கண்டுபிடிக்கிறதுக்கு அதிகமா நம்ம இன்வெஸ்ட் பண்றோமா? ஒரு ஆர்&டிக்கு வந்து நம்மளுடைய செலவினங்கள் எந்த அளவுக்கு இருக்கு? இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கணும். அப்ப அந்த காலத்திலேயே அத கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, இன்னைக்கு நம்ம எவ்வளோ தூரம் இன்னும் நம்ம வந்து நம்மள புதுப்பிச்சுக்கிட்டு, நம்ம இன்னும் மேல போணுன்றதுக்கு இருக்கு. நம்ம சமூகத்துக்கு இன்னும் நம்ம வந்து எவ்வளோ விஷயங்கள் வந்து எளிமையாக்கக்கூடிய தொழில்நுட்பங்கள வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். அதுக்கான தேவைகள் இருக்கு. அத நோக்கி நம்ம டிராவல் பண்றோமான்ற ஒரு செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன் நமக்கு வரணும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப வந்து 5000 வருஷத்துக்கு கொண்டு போய் வச்சிருச்சு. இந்தியாலயே அயன் ஏஜ் வந்து தமிழ்நாட்ல தான் ஆரம்பிச்சிருக்குன்ற ஒரு வரலாறு கூற்று உருவாயிருச்சு. இப்ப இதுக்கு முன்னாடி வந்து நம்மளுடைய ஹிஸ்டரிய வந்து எப்படி வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கார்டன் சைல்டு கார்டன் சைல்டு அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, அவர் தான் வந்து ஒரு லீனியர் கிளாசிஃபிகேஷன குடுத்தாரு. இந்த லீனியர் கிளாசிஃபிகேஷன்ல என்ன அப்படின்னா, ஹிஸ்டரிய வந்து பாலியோலித்திக் ஏஜ், மீசோலித்திக் ஏஜ், நியோலித்திக் ஏஜ் இதுக்கு இடைப்பட்டதுல அந்த கிளாசிஃபிகேஷன்லயே பாலியோலித்திக்குள்ளேயே சால்கோலித்திக், அயன் ஏஜ், இந்த நியோலித்திக் உள்ளார வரும். ஸோ இந்த மாரிலாம் வந்து கிளாசிஃபிகேஷன குடுத்தாரு. இப்ப என்ன ஆச்சுன்னா, ஹிஸ்டரியில வந்து சால்கோலித்திக் ஏஜ் முதல்ல வரும். அடுத்து வந்து அயன் ஏஜ் வரும். இப்படிலாம் வந்து பிரித்தாங்க.
அப்ப இது வந்து அந்த போக்குல போகலன்றது தான் இன்னொரு உண்மை. இந்த லீனியர் கிளாசிஃபிகேஷன் அடிப்படையில வரலாறு கிடையாது. வரலாறு வந்து எப்படி உருவாயிருக்கு? ஒரு சமூகத்துடைய கட்டுமானங்கள் எப்படி உருவாயிருக்குன்னா, அந்த சமூகம் இருந்த இடங்கள்ல அவங்களுக்கான வளம் என்ன இருந்திருக்கு? அவங்களுக்கு சுற்றி இருந்த சூழ்நிலைகள் எப்படி இருந்திருக்குன்ற அடிப்படையில தான் ஒரு இடத்துல இரும்பு காலம் இருந்திருக்கா? இல்ல ஒரு இடத்துல அ அ தாமிர காலம் இருந்திருக்கா? இப்படிலாம் இருந்திருக்கு. அப்ப அது வந்து ஓவர்லேப் ஆகலாம். இன்னைக்கு இந்த இடத்துலயும் அயனேஜ் இருக்கும். வேற ஒரு பின்ற இடத்துலயும் அயனேஜ் இருந்திருக்கு. ஒரே காலகட்டமா கூட இருக்கலாம். இல்ல ஏன்ற இடத்துல அயனேஜ் இருக்கும். பின்ற இடத்துல சால்கோலித்திக் ஏஜ் இருந்துட்டு இருக்கும். ஆ ஒரு பிரான்ஸ் ஏஜ் இருக்கும். ஸோ இந்த கிளாசிஃபிகேஷன் வந்து லீனியரா போகாம அது ஓவர்லேப் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அத வந்து நம்ம மறு ஆய்வு செஞ்சு மனிதனின் வரலாற்று வந்து கரெக்ட்டான முறையில அதோடைய போக்க வந்து நம்ம கொண்டு போகணுன்றதும் இதிலிருந்து நம்ம எடுத்துக்கூடிய லெசனா இருக்கு. வரலாறு என்பது மனிதனின் பெருமையாக மட்டும் இருப்பதால், அது வரலாறு வந்து தப்பாயிடும். வரலாறு என்பது மனிதத்தை காப்பாற்றும் கூடிய ஒரு சக்தியா இருக்கணும். ஒரு அறிவியலையும், அறிவையும், ஒரு சமூகத்தையும் சரியான போக்குல கொண்டு போற விஷயமாவும் அந்த வரலாறு இருந்தால் தான், அந்த வரலாறு வந்து அ அதுக்கான ஆப்ஜெக்டிவ அது குடுத்திருக்குன்னு அர்த்தம். ஓகே மக்களே! இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கும்னு நம்புறேன். இதே மாரி ஒரு நல்ல இன்ட்ரஸ்டிங் ஃபேக்ட்ஸோட அடுத்தது சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சித்தார்த். தேங்க் யூ.